இந்த Realme காரங்களுக்கு மாசத்துக்கு 2-3 ஃபோனாவது லான்ச் பண்ணியே ஆகணும், இல்லைனா தூக்கமே வராது போல. ஸோ அதில் அடுத்ததா Realmeயோட 14T லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க போகிறோம். பாக்ஸ் எப்பயும் போல தான் இருக்குது. மேலே வந்து ஏஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுக்கறதுனால பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் மேலேயே மேக் இட் ரியல். ஸோ எல்லோ கலர் பாக்ஸ், அதுக்குள்ள பாடுறா கேஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் நல்லா தான் இருக்குது. அந்த டிபியூ கேஸ் கொடுத்து அது மஞ்சள் ஆகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரிலாம் கொடுக்கறது நல்லது. அடுத்து ஒரு யூசர் மேனுவல், ஒரு சிம் எஜெக்டர் பின், மொபைல். இதோட டிசைனுமே நல்லா தான் இருக்குது. ஸோ கேஸோட கலரும் மொபைலோட கலரும் சேமாக இருக்குது. 45 வாட்க்கான ஒரு சார்ஜிங் அடாப்டர், கடைசியாக ஒரு சார்ஜிங் கேபிள். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த கேஸை போட்டு பார்ப்போம். கேஸோட ஃபிட்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. கார்னர்லாம் அந்த எட்ஜெலாம் ஹைட்டாக கொடுத்து மொபைல் இப்படி நேராக கீழே விழுந்தால் கூட டேமேஜ் ஆகாத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் வாங்குற செலவு மிச்சம். இப்போ டிசைன் நம்மகிட்ட இருக்கிறது பிளாக் கலர். இது போக பர்பிளில் ஒன்று, கிரீனில் ஒன்று. இதை கொஞ்சம் அப்படியே உத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து அப்படியே லைன் போகிற மாதிரி தெரியுது. ரொம்ப உத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேர் பறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் கீழே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக அந்த ட்ரை பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா பிளைனாக போயிடுது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. கலர்ஸுமே இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. அது போக மேலே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்குள்ள கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கேமராஸ் அப்புறம் எல்இடி ஃப்ளாஷ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்து சைடில் வந்து பாக்ஸி டைப் தான் வருது. ஹோல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. மொபைலோட வெயிட் 196 கிராம் இருக்குது. திக்னஸ்மே 7.97 mm கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த 2025 பிறந்ததுலேருந்தே ஐபி ரேட்டிங்கை ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா பட்ஜெட்லையுமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மொபைலுக்குமே IP66, 68, 69 3 கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க தண்ணிக்குள்ள போடலாம், தண்ணிக்குள்ள வச்சு யூஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் தண்ணியில் பட்டு ஏதாவது வாட்டர் டேமேஜ் ஆச்சுன்னா வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. மற்றபடி இந்த செக்மெண்ட்லையும் இதெல்லாம் கொடுக்கறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம ஏதாவது டிராவல் பண்ணிட்டு இருப்போம், இல்லை திடீர்னு வந்துட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிருச்சு அப்படின்னாலுமே மழையில் நனைஞ்சாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சேஃப்டி ரொம்ப முக்கியம். பட் பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா ரியரில் பிளாஸ்டிக் பேக் தான், ஃப்ரேமே பிளாஸ்டிக் தான். பட் டிஸ்பிளேக்கு என்ன கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்லலை. ஆனால் டிஸ்பிளேக்கு இங்கே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியே டிஸ்பிளேக்குள்ள போனால் இங்கே 6.6 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே நல்லா எடுத்து தருது. நல்ல கான்ட்ராஸ்ட், ஒரு ரிச்சான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. இன்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, நல்ல பிரைட்டரான டிஸ்பிளேவாக இருக்குது. பீக் பிரைட்னஸாக 2100 nits கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டிஸ்பிளேக்கு HDR சப்போர்ட் கொடுக்கல. இந்த செக்மெண்ட்ல நிறைய மொபைல்ஸில் கொடுக்கறது இல்லை. அதனால அது ஒரு பெரிய குறையா தெரியல. மற்றபடி டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த டிஸ்பிளேக்கு TUV ரெகன்லைன் சர்டிஃபைடும் கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா லவுடா இருக்கு, ஓரளவு கிளியரா இருக்குது. அதுக்குமே இங்கே டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல ஒன்று, டாப்ல ஒன்று. இந்த செக்மெண்ட்லையும் பெரும்பாலான மொபைல்ஸ்ல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துறாங்க. பட் ஒரு சில மொபைல் பார்த்தோம் அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு மேலே லான்ச் பண்ணி கூட சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. விவோல ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன மாடல் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் அந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே MediaTek Dimensity 6300 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகிருக்குங்க. 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயிலிருந்து கணக்கு வழக்கு இல்லாமல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இன்னொன்று. அதுபோக இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ரியல்மியே சொல்லிட்டாங்க, இன்ஸ்பைர்டு பை Realme 14X அப்படின்னு. ஸோ 14X இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அதே ப்ராசஸர் தான் இதுலையும் கொடுத்து வச்சிருக்காங்க. மற்றபடி இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செக் பண்ணப்ப ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 4,47,000 வந்தது. த்ரோட்டல் டெஸ்ட் இதெல்லாமே போட்டு பார்த்தோம். த்ரோட்டல் இஷ்யூமே இங்க பெருசா இல்ல. இதோட பெர்ஃபார்மன்ஸ் 79% வரைக்கும் யூஸ் பண்ணுது. கேம் ப்ளே பண்ணும்போதும் BGMI ஹையஸ்டா HDல ஹை வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதுல செட் பண்ணி நம்ம ஷார்ட் டைமா தான் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். அதுவுமே ஓரளவு நல்ல ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைச்சது. இருந்தாலுமே லாங் டைமா செக் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். எப்படி பார்த்தாலுமே இந்த மொபைல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பிரைஸ்க்கு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் பெட்டரான ப்ராசஸரே Realme கொடுத்துருக்கலாம். மற்றபடி நார்மலான யூஸ்க்கு மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா தான் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸும்
நல்லா தான் இருக்கு. மொபைல் ஹெவியா யூஸ் பண்ணும்போது கூட ஹீட்டிங் இஷ்யூ வந்து அந்த அளவுக்கு பெருசா தெரியல, லைட்டா வார்ம் தான் இருந்தது. அதை ரெடியூஸ் பண்றதுக்குமே இங்க வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. இது போக இதுல LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா UFS 3.1 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பெர்ஃபார்மன்ஸை விட நிறைய பேர் வந்து ஒரு லார்ஜ் பேட்டரியோட மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இதில் 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க, 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எப்படி IP ரேட்டிங் வந்து ஒரு காமனான ட்ரெண்ட் ஆகுதோ அதே மாதிரி லார்ஜ் பேட்டரி பேக்கப் கொடுக்கறதும் 2025ல ஒரு பெரிய ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. ஸோ 6000 இன்னும் கூட இவங்க பெட்டராக 7000 அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் 6000க்கு இவங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் 196 இந்த மாதிரி வந்துருச்சு. பரவாயில்ல, 6000மே நல்ல விஷயம் தான். மற்றபடி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ஷார்ட் டைமா செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் லாங் டைமா செக் பண்ணாதான் எப்படி இருக்குன்னு தெரிய வரும். அப்படியே சாஃப்ட்வேர்னு பார்த்தா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 Realme UI 6.0 ஓட வந்துருது. சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயும் போல நல்லா இருக்குது. நிறைய AI ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இது போக எப்பயும் போல தேவையில்லாத ப்ளூட்வேர்ஸ் நிறைய இருக்குது. அது போக லாக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய கிளான்ஸோட ஆட்ஸ் அதுவுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஆட்ஸ் அண்ட் புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் குறைச்சாங்க அப்படின்னா Realme UI பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பட் இதுக்கு எத்தனை அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணல பிராண்ட். ஒருவேளை ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நம்முடைய ட்விட்டரில் அப்டேட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன். இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. லெஃப்ட் சைடில் எதுவுமே கொடுக்கல. பாட்டமில் வந்தால் சிம் ஸ்லாட், அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம், ஒரு SD கார்டு, இல்லைனா 2 சிம் போட்டுக்கலாம். பக்கத்தில் ஒரு மைக் இருக்கு, டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு. இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே பவர் பட்டன் வந்துருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துட்டாங்க. நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. அப்படியே கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல 2 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சாரா ஆம்னி விஷன் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 50 மெகாபிக்சல்ல. செகண்டரியா ஒரு மோனோக்ரோம் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதால பெரிய யூஸ் கிடையாது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப டீசென்ட்டா தாங்க இருக்கு. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. பட் அந்த ஃபேஸ் எல்லாம் அந்த அளவுக்கு டீடைலா எடுத்து தரல. நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. மத்தபடி போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் பரவாயில்லாம இருக்குது. ஃபோக்கஸ், ஷார்ப்னஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா ரியர் கேமராவோட செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. கலர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து தருது. அந்த ஸ்கின் டோன்லாம் பெட்டராவே எடுத்து தருது. ஃபோக்கஸ்மே நல்லா தான் இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே போர்ட்ரைட் ஷாட்ல நல்லா இருக்குது. பட் நீங்க ஓரளவு டீசென்டான லைட்டிங்ல எல்லாம் போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. இப்போ வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியல்ல மேக்ஸிமமா 1080 60 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இங்க EAS சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. OAS-க்கான சப்போர்ட் கிடையாது. செல்ஃபி கேமரால 1080 30 fps தான் நம்மளால எடுத்துக்க முடியும். இதோட பெர்ஃபார்மன்ஸுமே டீசென்ட்டா தான் இருக்கு. சோ கேமரால பெரிய அளவு எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறதுனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. பட் இதுல 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. 8+128, 8+256. எப்படி பார்த்தாலுமே இது கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 15000 இருந்து 18000க்குள்ள இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அப்படி லான்ச் ஆனாலுமே நீங்க பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்காம ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸோட ஓரளவு டீசென்ட்டான கேமரால நான் சொன்ன மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை 15000க்கும் கீழே வந்தது அப்படின்னா டெஃபினட்டா இந்த மொபைல் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். பட் என்ன பிரைஸ்க்கு வருதுங்கிறத பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க.